ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நம்முடைய சபைக்கு தருகிற ஒரு நல்ல வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாருமே திருப்பிக்கோங்க. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்த்தது சந்தோஷம். இந்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருமே பைபிளை திறந்து கொள்ளுவோம். ஆராதனை முடிவில் நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, மேஜை இருக்கிறது. ஸோ அதில் கலந்து கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் அதில் கலந்து கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 9வது பக்கத்தில் இருக்கிறது. ஓகே, எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உன் பிதா உனக்கு பலனளிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்லுவோமே, என் பிதா எனக்கு பலனளிப்பார். அப்படி இன்னும் ஒரு உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள், என் பிதா எனக்கு பலனளிப்பார். இந்த வசனத்தின்படி தேவன் 2 காரியத்தை செய்கிறாராம். ஒன்று, கடவுள் பார்க்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். The God sees. Number 2, God rewards. 2வது காரியம், தேவன் பலன் அளிக்கிறார். என்ன கொடுக்கிறார்? அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? பலன் அளிப்பார். என்ன அளிப்பார்? பலன் அல்ல, பலன். ஆங்கில பைபிள் சொல்லுகிறது God openly rewards. தேவன் வெளியரங்கமாக பலன் அளிக்கிறார். உள்ளே பார்க்கிறார், வெளியே பலன் கொடுக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைக்கும் 2 பகுதிகள் இருக்கிறது. நல்லா கவனிங்க வார்த்தையை. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் 2 பகுதி இருக்கிறது. ஒன்று உள்ளே இருக்கிற பகுதி, இன்னொன்று வெளியிலே இருக்கிற பகுதி. நம்முடைய தேவன் இந்த மாதம் நிறைய பேருக்கு பலன் அளிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். 5 மாதம் உள்ளே பார்த்த ஆண்டவர் 6வது மாதம் உங்களை வெளியரங்கமாய் கனப்படுத்த வேண்டும். மொர்தெகாய் என்கிற ஒருவன் இருந்தான். அவன் செய்தது யாருக்குமே தெரியாது. கவனியுங்கள். அவன் ராஜாவை காப்பாற்றினது யாருக்குமே தெரியாது, மறைந்து போய்விட்டது. ஜனங்களும் மறந்து விட்டார்கள். ஆனால் பலனளிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே, அவர் என்ன செய்தார் தெரியுமா? வெளியரங்கமாய் பலனளித்தார். நீங்கள் 5 மாதம் செய்த காரியங்களை ஒரு ஆண்டவர் பார்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுக்காகப்பட்ட பிரயாசங்கள், ஊழியங்கள், ஜெபங்கள், இவைகளை தேவன் பார்த்துருக்கிறார். யுவர் ஃபாதர் ஆல்சோ சீஸ். ஆபிரகாம் அனுகிற உங்கள் அப்பாவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கவனிங்க. வீட்டில் அதற்கெல்லாம் வெளியரங்கமாய் பதில். இப்போ வெளியரங்கமாய் பார்க்கிற அப்பா வீட்டுக்குள்ளே பலன் கொடுப்பார். சரியா? நம்முடைய ஆண்டவர் பார்க்கிற ஆண்டவர். இந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் பலன் அளிப்பார். இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ரிவார்டு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். எதிர்பார்ப்பீங்களா? நம்முடைய ஜெபமே எப்படி இருக்கணும்னா ஒரு எதிர்பார்ப்பின் ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன பலனை கொடுக்க போகிறீங்க? ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கணும். ஜெபம் பண்ணும்போது எதிர்பார்க்கணும், உபவாசிக்கும் போது எதிர்பார்க்கணும். அற்புதம் ஏதோ நடக்க போகுது என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கும் போது கர்த்தர் பலனை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து அந்த வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். கவனிங்க. எகிப்திலே ஒரு கட்டளை பிறந்தது. என்ன கட்டளை? ராஜாங்க கட்டளை. யாராச்சும் குழந்தை பெற்றா யூத பெண்மணிகள் அந்த பெண்களின் குழந்தைகளை என்ன செய்து விட வேண்டும்? கொன்று விட வேண்டும். குறிப்பாக ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா இவங்க தான் சீனியர் நர்சஸ், இவங்க தான் மருத்துவ டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ். என்ன அவங்களுக்கு கட்டளை என்னது? ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளையை கொன்றுங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள், உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆண்டவர் வெளியரங்கமாக எப்படி பலன் கொடுத்தார் தெரியுமா? அவர்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். 21வது வசனத்தை வாசிப்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சில கட்டளைகள் உங்களுக்கு வரலாம், சில ஜீவோ வரலாம். ஆஃபீஸ்லேருந்து மேலிடத்துலேருந்து இதெல்லாம் நீங்கள் செய்யணும்.
ஆனால் தேவனுக்கு பயந்து தேவனை முன்னிறுத்தி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்கள் கம்பெனி, உங்கள் ஆஃபீஸ், உங்கள் மேலிடம் உங்களுக்கு பலன் கொடுக்காமல் இருக்கலாம். பட் God who sees in secret, he will openly rewards. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிற ஆண்டவர். ஓ your father also sees. பாப்போ கவனி, அமைதியாக இருக்கணும். ரைட், இப்போ நான் மட்டும் தான் பேசணும். சரி, நம்முடைய ஆண்டவர் பலன் கொடுக்கிற ஆண்டவர். லூக்கா சுவிசேஷத்தில் 19 அதிகாரத்தில் ஒருத்தர் இருக்கான். அவன் யாருன்னா குள்ளன். 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அவன் குள்ளன். அவனுக்கு 3 அடி தான் இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவனுக்கு ஆசை இருந்தது. ஒரு டிசையர். இது நல்ல ஆசை தானே? ஏன்னா சர்ச்சுக்கு வரும்போது இந்த இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்க சில பேர் வருவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க? இன்றைக்கி இயேசு என்ன என்கிட்ட பேச போகிறார் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் பலன் கொடுப்பார். இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஆசை. அவன் குள்ளன். அவனுக்கு இருந்த சேலஞ்ச் என்ன தெரியுமா? 2வது சேலஞ்சு ஜனக்கூட்டம். அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். அவர் போகும் வழியிலே பின்னாக போய் ஓடி கவனிங்க. அவன் குள்ளன், ஜனக்கூட்டம் அவரை பார்க்க முடியவில்லை. அவன் ஓடினான். நம்பர் 1 கவனிங்க. அவன் ஓடினான். ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். மேலே உட்காந்துக்கிட்டான். ஏன் தெரியுமா? கவனிங்களேன். அவன் செஞ்ச வேலை, இவனோ யூதன், ஆனால் அவன் செஞ்ச வேலை என்ன வேலை தெரியுமா? வரி வசூல் பண்ணுகிற வேலை. அவன் ரோமர்களுக்கு வேலை பார்த்தான். ஒரு யூதன் இன்னொரு யூதனை மதிக்கணும், அதுதான் சட்டம். கவனிங்க எல்லாருமே. ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, என்ன நல்லா இருக்கீங்கல்ல? ரைட், வெரி குட். ஒரு யூதன் இன்னொரு யூதனை மதிக்க வேண்டும். ஆனால் இந்த யூதனை மதிப்பது இல்லை. காரணம், இவன் செய்த வேலை. நீங்கள் செய்கிற வேலை நிமித்தம் சில பேர் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய ஜாப் எனக்கு இப்படி அவமரியாதையை கொடுத்து விட்டது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்கிறான்? முன்னாக ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறி அங்கே உட்கார்ந்து கொண்டான். மேலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். யாருக்குமே தெரியாது. கவனிங்க. சகையு ஓடி போய் மரத்தில் ஏறினது யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். 3 அடி இருக்கிற ஆள் ஓடி போய் மரத்து மேலே ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும்? யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு இயேசு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் தேவன் நீங்கள் செய்கிற காரியங்களை, அந்த ரங்கத்தில் நீங்கள் படுகிற பிரயாசங்களை, உங்கள் கண்ணீரை, உங்கள் ஏமாற்றங்களை, உங்கள் ஏக்கங்களை ஆண்டவர் பார்க்கிறார். யாரும் பார்க்கலன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்கள் தேவன் பார்க்கிறார். அந்த இடத்தில் பார்த்த ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே. இவனுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? முதல்ல இயேசுவை பார்க்கணும். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு see Jesus who he is. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும், அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு பக்கத்தில் எப்படி ரிவார்டு கொடுத்தா தெரியுமா? அந்த ரங்கத்தில் பார்த்த ஆண்டவர், நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும், நீ நினச்ச மேலேருந்து பார்க்கணுன்னு. டேய், என்னப்பா அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கீங்க? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? போ 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 போச்சு. தாகமெல்லாம் போச்சு. குட், உட்காருங்க. யாரும் எந்திரிக்கக்கூடாது. ஓகே, ரைட். கவனிங்க. ஆண்டவர் எப்படி ரிவார்டு கொடுத்தா தெரியுமா? நீ தூரத்துலேருந்து பார்க்கணுன்னு நினச்ச சகையுவே, ஆனால் நான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வர போகிறேன், உன் பக்கத்தில் இருக்க போகிறேன். நம்ம 2 பேரும் சேர் போட்டு பேசலாம், அல்லது பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு பேசலாம். நான் உன் கூட தங்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ரிவார்டு கொடுக்குற ஆண்டவர் பக்கத்தில் வந்தார். யாருக்குமே தெரியாது இவன் வீட்டுக்கு இயேசு போவார். ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு சிஎம் வராருன்னு வச்சுக்கோங்க. நேற்று வந்தார்ல சிஎம் ரோட் ஷோ, அப்படியே போய்கிட்டே சடக்குன்னு நம்ம ஏரியாவுக்கு பசுமொன்னவர்களுக்குள்ளே வந்துட்டார். அம்மா வீட்டுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு எம்டி வீடாக இருக்கலாம். ஆனால் சிஎம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வெளியே போனால் அது ஒரு ஹிஸ்ட்ரி. என்ன, இப்போது சகை வீட்டுக்கு யாரும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வீட்டுக்கு தான் இயேசு வந்தார், இந்த வீட்டுக்கு தான் இயேசு வந்தார், இந்த வீடு. இதுக்கு முன்னாடி இவன் வீடு என்ன வீடு தெரியுமா? பாவி வீடு. இவன் பாவி. அப்பா, அவன் வீட்டுக்கு போகாத. வீட்டுக்கு போனால் அதுக்கு ஒரு வரி போடுவான், பேசுகிறதுக்கு ஒரு வரி போடுவான். அவன் வீட்டுக்கு போகாது. ஆனால் சரித்திரத்தை மாற்றுகிற இயேசு
அவன் சரித்திரத்தை மாற்றினார். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வருவார்னா சரித்திரமே மாறிடும். ஆமென் சொல்லுங்களேன். சின்ன வயசில் நாங்கள் சண்டே ஸ்கூலில் பாடின பாடல் ஞாபகம் வருகிறது. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே சந்தோஷமே. இயேசு எந்த வீட்டுக்கு வருகிறாரோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் பிரதம மந்திரி ஜனாதிபதி வந்துட்டு போயிருப்பார். அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும். என்ன ஃபோட்டோ? பிரதம மந்திரி வந்த வீடு. என்ன? இயேசு ஒரு நாள் வந்தார், அவன் வாழ்க்கையவே மாற்றினார். சரித்திரத்தை மாற்றுகிற இயேசு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்களோ, ஆசைப்படுகிறீர்களோ, அந்த ஆசைகளை பார்க்கிற இயேசு அந்த ஆசையின்படியே சரித்திரத்தை மாற்றினார். எப்படி தெரியுமா? அடுத்து ரிவார்டு கொடுத்தாரு. சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. 9வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் வந்தேன்னா உனக்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நன்மைகள் உண்டு, கிருபை உண்டு, பலன் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இவனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை, சிம்பிள் டிசையர் இன் ஹிஸ் ஹார்ட். அவனுடைய இருதயத்தில் இருந்த சின்ன ஆசை. ஆனால் ஆண்டவர் எப்படி பலன் கொடுத்தார் தெரியுமா? பெரிய பலன் கொடுத்தார். அவன் வீட்டுக்கே ரட்சிப்பை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து ஆண்டவர் சொன்னார் 7வது வசனத்தில் அவனை எல்லாம் எப்படி சொல்லுகிறாங்க? அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். ஹீ இஸ் அ சின்னர். எல்லாரும் சொல்லுகிறாங்க சின்னர், இவன் பாவி. அடே அப்பா, பாவி கூட போய் இயேசு போய் தங்குறாரே, போஜன பிரியனுக்கு தோழன் ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லுகிறார்கள். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? 10வது வசனத்தில் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, he is not a sinner, he is a son of Abraham. ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாரும் அவனை பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நான் சொல்லுவேன் அவன் ஆபிரகாமுக்கு குமாரன். உங்களை யார் பாவின்னு சொன்னாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் பரவாயில்லை, ஒரு குமாரனாக உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர், குமாரத்தியாக ஏற்றுக்கொள்ளுகிறவர் அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்துக்கு வருவோம். அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. எப்பொழுது? மேலே இருக்க வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் வாசியுங்கள். 16வது வசனம் 17வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது ரைட்டு. அடுத்து கவனிங்கள். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 2 கூட்டத்தை பார்க்கலாம். நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி மாதிரி சொல்லித்தரேன். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 2 கூட்டம். ஒன்று ஏற்கனவே பலனை பெற்றவர்கள், இன்னும் ஒன்று பலனை பெறப்போகிறவர்கள். பலனை பெற்றவர்கள் யார்? உபவாசத்தை வெளியிலே சொன்னவர்கள் ஏற்கனவே பலனை பெற்றுவிட்டார்கள். இரண்டாவது பலனை பெறப்போகிறவர்கள் யார்? உபவாசத்தை அந்தரங்கமாய் வைத்து, சீக்ரெட்டாய் வைத்து ஜெபம் பண்ணுகிறவர்கள், உபவாசம் பண்ணுகிறவர்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த 6வது அதிகாரத்தில் 3 காரியத்தை பண்ண வேண்டும். 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பா. எதற்கு? கொடுக்கிற காரியத்தில். கவனிங்க, நீங்கள் கொடுக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன செய்யணும்? மொதல் காரியம் கொடுக்கணும். என்ன செய்யணும்? நான் இல்லை, சத்தமாக சொல்லுங்கள். கொடுக்கணும். என்ன? தசமபாகம் கொடுக்கணும், பொருத்தனை காணிக்க கொடுக்கணும், நீங்கள் தேவனுக்கு செய்தவைகளை கொடுக்கணும், அல்லது ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கணும். யாராயிலும் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படி சொல்லி நினச்சிங்கன்னா ஃபீஸ் கட்டுங்க. என்ன? அகாடமிக் இயர்லாம் ஆரம்பிக்குது, பிள்ளைங்களுக்கு இந்த பேக் வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுங்க. இதையெல்லாம் தேவன் அந்தரங்கத்தில் பார்க்கிறார். நான் 10 பேக் வாங்கி தரேன், நான் ஏழை ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடித்தா உனக்கு பலன் கிடச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் பலன். ரெண்டாவது சீக்கிரட்டாக பண்ணுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். சீக்கிரட்டாக கர்த்தருக்கு கொடுக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார், அதுக்கு பலன் கொடுக்கிறார். ரெண்டாவது இந்த அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது 6வது வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணும்போது. ரெண்டாவது ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். முதல்ல கொடுக்கணும், ரெண்டாவது ஜெபம் பண்ணணும். மூணாவது 17வது வசனம் சொல்லுது, நீயோ உபவாசிக்கும் போது. மூன்றாவது, அதைத்தான் நான் இந்த மாதம் எம்ஃபசைஸ் பண்ண விரும்புகிறேன், உபவாசிக்கும் போது பலன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 17வது வசனத்தை வாசிப்போம். நீயோ அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல்
உன் முகத்தை கழுவு, அப்பொழுது உன் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஃபாஸ்டிங்க்கு சில பவர் இருக்கிறது. உபவாச ஜபத்துக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. நான் இன்றைக்கி அதை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் உபவாசித்து ஜபிக்கும்போது கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கும்போது பலன் அளிக்கிறார். நீங்கள் காணிக்கைகளை, தசமபாகங்களை, தர்ம காணிக்கைகளை கொடுக்கும்போது பலன் அளிக்கிறார். இரண்டாவது, நீங்கள் ஜபிக்கும்போது பலன் அளிக்கிறார். மூன்றாவது, உபவாசிக்கும் போது பலன் அளிக்கிறார். எப்படி உபவாசம் பண்ண வேண்டும்? நிறைய காரியங்களை நாம் இந்த மாதம் ஃபாஸ்டிங் பற்றி கற்றுக்கிடலாம். ஏன்னா வருகிற நாட்களில் நம்ம நல்ல ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண போகிறோம். சரியா? பலன் கொடுக்குற ஆண்டவர் நம்முடைய ஃபாஸ்டிங்கை பார்க்கிறார். ஃபாஸ்டிங் என்ன செய்யும்? ஃபாஸ்டிங்னா நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது, ஒரு டயட்டு. ஏன்னா டயட் மெயின்டைன் பண்ணுறாங்கல்ல இப்போ எல்லாம், உடல் குறைக்கிறதுக்காக, உடல் எடையை குறைப்பதற்காக அங்கங்கே நோட்டீஸ் விட்றாங்க. ஃபாஸ்டிங் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் டயட். கிறிஸ்தவர்களுடைய டயட் கிடையாது. ஃபாஸ்டிங் இஸ் அ டிசிப்ளின். அது ஒரு ஒழுக்கம். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் கண்டிப்பாக ஃபாஸ்டிங் போடணும். வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு அட்லீஸ்ட். இயேசு சொன்னார் வாரத்துக்கு 2 முறைக்கு மேலேயாச்சும் ஃபாஸ்டிங் பண்ணுங்கள். நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன், வாரத்துக்கு ஒரு நாளும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஃபாஸ்டிங் ஜெபம் சில வல்லமைகளை உங்கள் வாழ்க்கையில் ரிலீஸ் பண்ணும், உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை மாற்றும். ஃபாஸ்டிங் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், யோவேல் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் அதை சொல்ல போகிறேன். யோவேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசியுங்கள். சியோனிலே காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். அங்கே யாரெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. என்ன இப்போ யார் வரணும்? நம்பர் 1 பெரியவங்க வரணும், முதியோர் ஃபாஸ்டிங் பண்ணணும். 2வது பிள்ளைகள், குட்டி பிள்ளைங்க ஃபாஸ்டிங் போடணும். 2 இட்லி 1 இட்லி உள்ளே விட்டு வரக்கூடாது. சரியா? குட்டி பிள்ளைங்க ஃபாஸ்டிங் போடணும். அடுத்து பாலுங்கிற குழந்தைகள். பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி ஃபாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பால் கொடுக்குற பிள்ளைகளுக்கும் ஃபாஸ்டிங்கு. அடுத்து மணவாளன், புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கேன் பாஸ்டர், விருந்துக்கெல்லாம் கூப்பிட்றாங்க, போயிட்டு வந்துடுறேன், போகக்கூடாது, ஃபாஸ்டிங் போடணும். அடுத்து மணவாட்டி தன் மறைவையும் புறப்படுவாளாக. புதுசாக திருமணம் நிச்சயம் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணணும். சஞ்சய் வந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவார் நம்புகிறேன். சரியா? ஃப்யூச்சருக்காக. இங்கே நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். அந்த தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. தேசம் நல்லா விளைந்திருக்கு. கவனிங்க, நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு. ஒரு சேனை வருகிறது. என்ன சேனை தெரியுமா? வெட்டுக்கிளி, பச்சை கிளி, பச்சை புழு, முசுக்கட்டை பூச்சி அப்படின்னு சேனைகளாக வருகிறது. கூட்டமாக வர்றாங்க. வந்து எல்லா விளைச்சலையும் காலி பண்ணிடுறாங்க. அடுத்து ஒரு கூட்டம் வருகிறது, அவைகளும் காலி பண்ணிவிட்டது. இப்படி 4 விதமான சேனைகள் வந்து தேசத்தை வறுமைக்கு நேராய் அனுப்பிவிட்டது. தேசத்தில் சாப்பிட ஒன்றுமே இல்லை. தேசம் வறுமையில் இருக்கிறது. பச்சித்து போட்டது, எல்லாம் போய்விட்டது. எல்லாரும் அழுகிறார்கள். வசனம் சொல்லுகிற அந்த வசனத்தை நான் சொல்லுகிற வசனத்தை வாசியுங்கள். 9வது வசனத்தை பாருங்கள். 1ஆம் போஜன பலியும். கவனிங்க, ஜனங்கள்கிட்ட காசு இல்லாதனால ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வர்றதுக்கு காணிக்கை இல்லை, பலி இல்லை. அதனால எல்லாம் போயிடுச்சு. அடுத்து ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். அடுத்து வயல்வெளி பாழாய் போயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுது, விளைச்சல் அளிக்கப்பட்டது, புது திராட்சரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, எல்லாமே போயிடுச்சு. வீட்டில் எண்ணெய் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, கோதுமை இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் வறட்சி. இந்த வறட்சிக்கு காரணம் என்ன? ஜனங்கள் தேவனை விட்டு விட்டார்கள். நன்றாக கவனியுங்கள். செழிப்பு இருக்கும்போது ஜனங்கள் தேவனை விட்டு விட்டார்கள். தேவன் பார்த்தார், சேனைகளை அனுப்பினார். ஃபஸ்ட்டு ஒரு டீம் வந்து ஒன்றை எடுத்துகிட்டு போயிடுச்சு. அடுத்து ஒரு டீம் வந்தது, அவைகளும் எடுத்துக்கொண்டது. இப்படி மாறி 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 தேசத்திலே வறுமை, பஞ்சம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வசனத்தை பாருங்களேன். 11வது வசனத்தை பாருங்கள். பயிரிடும் குடிகளே, விவசாயிகள் அழுகிறார்கள். 13வது வசனத்தை பாருங்கள். ஆசாரியர்களே ரெட்டுடத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவீடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே
நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்களுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. கவனிங்க, ஏன் தொழிலில் நஷ்டம், ஏன் குடும்பத்தில் நஷ்டம், திரும்ப திரும்ப ஏன் நமக்கு குறைவு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மக்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? 14வது வசனம் சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அடுத்து, விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஃபேமிலி கெட் டுகெதர், என்ன நாட்களில் போயிட்டுருக்கல, ஃபேமிலி கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர். எதற்கு? எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட. ஒரு நாள் கெட் டுகெதர் வச்சு ஃபாஸ்டிங் போடுங்க உங்கள் ஃபேமிலிக்காக. கடன் பிரச்சனை மாறி மாறி எங்களை அழுத்திக்கிட்டு இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுங்க. ஃபாஸ்டிங் வில் கிவ் ரிவார்டு. ஆமென் சொல்லுங்களேன். இவர்கள் எல்லாரும் அந்தரங்கத்தில் உட்கார்ந்து இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மாற்றங்களை கொண்டுகிறார். என்னுடைய முதல் குறிப்பு, ஃபாஸ்டிங். நீங்கள் அந்தரங்கத்தில் போடுகிற ஃபாஸ்டிங், தனியாக போட்டாலும் சரி, குடும்பமாக உட்காந்து போட்டாலும் சரி, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய சரீர ஹெல்த்து படி. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டேன். என்னது? ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டு ஜெபம் பண்ணுங்க 3 நாள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டேன். ஒரு உற்சாகத்தில் ஒரு பயம் பரிசுத்தவான் என்ன செஞ்சிட்டான், சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை. சர்ச்சில் 3வது நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஸ்பெஷல் ஃபாஸ்டிங், மயக்கடிச்சு விழுந்துட்டான். எங்களுக்கெல்லாம் பயமாகி போச்சு, இவனை உயிரோடு எழுப்பணும் போல் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படிலாம் போடாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, சரியா? ரொம்ப ஃபாஸ்ட் என்னோடய பிரசங்கத்தை கேட்டு உற்சாகமாக ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடாதீங்க, பூமியில் இருங்க. ஓகே, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்கள். அங்கே நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். 25வது வசனத்தை வாசிங்க. 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். யார் அனுப்பினா சேனைகளை? கர்த்தரே அனுப்பியிருக்கிறார். ஏன் அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? இன் ஆர்டர் டு பிரிங் யூ பேக். உங்களை பக்கத்தில் கொண்டு வருவதற்காக சில நஷ்டங்களை, சில சூழ்நிலை மாற்றங்களை ஆண்டவர் அனுப்பினார். பச்சை கிளிகள், வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு பச்சித்த வருஷங்களின் விளைவை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஃபாஸ்டிங் என்ன செய்யும் தெரியுமா? நம்பர் 1, என்னுடைய பிரசங்க குறிப்பு இதுதான். ஃபாஸ்டிங் வில் சேஞ்ச் யுவர் பாவர்ட்டி. உங்களுடைய வறுமையை மாற்றி போடும். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் என்ன வறுமை இருக்கிறதோ அந்த வறுமையை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிறார், வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறார். அந்தரங்கத்தில் நீங்கள் பண்ணுகிற உபவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். கேட்டு ஆண்டவர் பலன் அளிக்கிறார். ஃபாஸ்டிங்கில் நஷ்டம் மாறும். நம்புறீங்களா? பிள்ளைங்களுக்காக ஒரு நாள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தொழிலுக்காக ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. மாதத்தில் ஒரு நாள் குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண முடியலையா? பாஸ்டர், நாங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரோம், நாங்கள் ஃபேமிலியாக ஜெபம் பண்ண போகிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லுங்கள், சாவியை கொடுத்து திறந்து வச்சுட்டு நாங்கள் போயிடுறோம், நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அடுத்து நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வறுமைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் சில மாற்றத்தை தருவார். அடுத்த வசனத்தை பாருங்கள். 26 வாசிங்கள். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து துதிப்பீர்கள். இதுக்கு முன்னாடி இவர்களுக்கு சாப்பிட வழி இல்லை. என்ன, திராட்சரசம் போயிடுச்சு, கோதுமை போயிடுச்சு, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறார். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபித்த உடனே நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஏன் அரை வயிறு காவயிறுமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? காரணம் என்ன தெரியுமா? நீ ஃபாஸ்டிங் போடலை, நீ ஜெபம் பண்ணலை. நீ ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சம்பூர்ணமாய் திருப்தியை தருவார். அடுத்து அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு எப்பெல்லாம் வெட்கம் அனுபவிக்கிற சூழ்நிலை வருகிறது, எப்பெல்லாம் வெட்கம் வரும்? சிறையிருப்புக்கு போயிட்டா வெட்கம் வரும். கடன்காரன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா வெட்கம் வரும். ஏன்னா நம்மளை 4 பேர் பேசும்போது வெட்கம் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நமக்கு இடம் பார்க்கும்போது அங்கே எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான், வெட்கப்படவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். எங்கெங்கேயோ அலைஞ்சோம், தம்பிகளுக்கு நல்லா தெரியும், எல்லா இடத்துக்கும் அலைந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தவே இல்லை.
வெட்கப்படுத்தாத ஒரு நல்ல ஆண்டவர். அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு வெளிச்சத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், 28வது வசனத்தை பாருங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் காரியம். அடுத்த ஃபாஸ்டிங் என்ன செய்யும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய கை இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளையும் நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் கர்த்தர் தொடுவார். அடுத்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நேற்றைக்கு பசும்பொன் நகரில் நாங்கள் சாயங்காலம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 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 அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு அம்மா உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கிறாங்க. 16 வயது பொம்பளை பிள்ளை சூசைட் பண்ணிடுச்சு. வீட்டில் சத்தம் போட்டாங்கன்னு சொல்லி சூசைட் பண்ணி நாங்கள் போய் நிற்கிறோம். அந்த பாடியை கொண்டு வர்றாங்க. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் மேலே பாதுகாப்பை தரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்து நான் இன்னொன்று படித்தேன் சாயங்காலம். சிறுமிகள் 2 சிறுமிகள் ஒரு 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 தண்ணி இருக்கிற இடத்துல போய் குளிக்க போகிறேன்னு போய் விழுந்து இறந்து போயிடுச்சாங்க. அதுவும் மதுரையில் தான். நம்முடைய ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் மேலே பாதுகாப்பை தரணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த உலகம் புல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. கோணலும் மாறுபாடுமான சந்ததிகள் பெருகி விட்டார்கள். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவன் ஒன்று யோசிப்பான். அவனுக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னே தெரியாது. பிள்ளைகள் மேலே ஆண்டவர் பாதுகாப்பு இருக்கணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். வசனம் சொல்லுகிறது, நீ வேதத்தை மறந்தா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். நீ வேதத்தை மறக்கக்கூடாது. வேதத்தை தினந்தோறும் எடுத்து வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்காக உபவாசம் பண்ணணும். நான் எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். எத்தனையோ தாய்மார்கள் சொல்லியிருக்கிறார்கள், பின்வாங்கி போன என்னுடைய பிள்ளைக்காக நான் உபவாசம் பண்ணி அழுதேன், ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் என் பிள்ளைகளை திருப்பி கொண்டு வந்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுல உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வறுமைகள் மாறும். குடும்பமாக நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வது, உபவாசிக்கும் போது என்ன நடக்கும்? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். 2வது, உங்களுக்கு சரீர சுகம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல வறுமைகளை கர்த்தர் மாற்றுவார். அந்தரங்கத்தில் நீங்கள் பண்ணுகிற ஜெபம், உபவாசம், இதை பார்த்து கர்த்தர் வெளியரங்கமாய் வறுமைகளை மாற்றுவார். 2வது, உங்கள் வியாதிக்காக பலவீனத்துக்காக உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஒரு நொடி பொழுதில் 12 வருடமாக இருந்தால், 12 வருடமாக ஒருத்திக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? உதிரப்போக்கினாலே கஷ்டப்பட்டார், பெரும்பாடுபட்டாள். அவளை பற்றி வசனம் சொல்லுகிறது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவளுக்குள்ளே ஒரு டிசையர் வந்தது. என்ன டிசையர்? நான் ஜனங்களுக்குள்ளே போவேன், ஆண்டவருடைய சரீரத்தை தொடுவேன் அல்லது வஸ்திரத்தை தொடுவேன், சுகமடைவேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள ஆள் யாரை தொட்டாலும் தீட்டு. கவனிங்க. பழைய ஏற்பாட்டு சட்டப்படி அப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள நபர் யாரையாகிலும் தொட்டால் தீட்டு. அதை அறிந்தே இயேசுவினிடத்தில் போகிறார். இயேசுவினிடத்தில் போய் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்த்தார். என்ன சொன்னார் தெரியுமா? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து, நீ தொட்டதுனால சுகமான. அப்படி சொல்லலை ஆண்டவர். உன் விசுவாசம், ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். அந்தரங்கத்தில் நீங்கள் பண்ணுகிற ஜெபம் விசுவாசத்தோடு, ஆண்டவரே இந்த வியாதிக்காக நான் விசுவாசமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன், என் வியாதியை எடுத்து போடுங்க. நிச்சயமாக நான் சொல்ல முடியும், கர்த்தர் வியாதிகளை சுகமாக்குவார். ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் போபாலில் சிஆர்பிஎஃப் கேம்பஸ் ஒன்று இருக்கிறது, அங்கே போய் பிரசங்கம் பண்ண போனேன். எனக்கு அப்போது ஹிந்தி தெரியாது. அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஆர்மி மேன் வந்தார். பயங்கரமாக குடிச்சிருந்தார். சர்வீஸ் முடிஞ்சு வந்தவொடனே எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். கவனிங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவருக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணோம். மறுநாள் எங்களுக்கு ஃபோன் பண்ணார். பாஸ்டர், நான் நேற்றைக்கு குடிச்சிட்டு தான் வந்தேன், நாங்கள் வந்து ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறார். என்ன அற்புதம்? அவருக்கு HIV பாசிட்டிவ் வந்திருக்கிறது. HIV எய்ட்ஸ் நோய் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. இவர் ஜெபம் பண்ணிட்டு போய்
திங்கக்கிழமை டெஸ்ட் எடுத்துருக்கிறார். எனக்கு டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி டெஸ்ட் எடுத்தால் HIV நெகட்டிவ். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் யாரையும் சுகமாக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறார். இன்றைக்கி அவர் குவாலியரில் ஒரு நல்ல விசுவாசியாக இருக்கிறார், நல்ல திருச்சபைக்கு போகிறார். நம்முடைய ஆண்டவர் சுகம் தருகிற ஆண்டவர். நீங்கள் செய்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் சுகத்தை தருகிற ஆண்டவர். அடுத்து மூன்றாவது காரியம், இதுதான் முக்கியமான காரியம். உபவாசம் என்ன செய்யும்? முதல்ல வறுமையை மாற்றும், ரெண்டாவது உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும், மூன்றாவது உபவாசம் என்ன செய்யும் அப்படி சொன்னால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் படிக்கணும். 19ஆம் அதிகாரத்திலேருந்து 20ஆம் அதிகாரம் வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். கவனிங்க, இங்கே நடக்கிற சூழ்நிலையை சொல்லுகிறேன், எல்லாருமே கவனிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவன் தன்னுடைய மறுமனையாட்டியை கூட்டிட்டு ஒரு ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு திரும்பி போகும்போது சாயங்கால நேரமாகிவிட்டது. இனிமேல் வீட்டுக்கு போவது வாய்ப்பில்லை. ஸோ என்ன செய்யலாம், இங்கே ஒரு ஊரில் தங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கிபியா அப்படின்ற ஒரு ஊரில் போய் தங்கிட்டாங்க. அந்த ஊரில் ரோட்டில் தங்கியிருக்கிறாங்க. அவனுடைய மனைவி, அவனுடைய வேலைக்காரன் 3 பேர் சேர்ந்து தங்கியிருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து சொல்கிறாரு, ஐயா நீங்கள் ஆளை பார்த்தா புதுசாக இருக்கிறீங்க, இங்கே ரோட்லலாம் தங்கக்கூடாது, ரோட்டில் தங்கினா மோசமான ஊர் இது, எங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாது, மதுரைக்காரங்க நாங்கள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஊர் என்ன செஞ்சிட்டாரு, இவர் வீட்டுக்கு கூட்டு போயிருக்கிறார். வீட்டுக்கு கூட்டு போனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லா வாலிப ஆண்கள், பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த வயதானவருடைய வீட்டை சூழ்ந்து கதவை தட்டுறாங்க. உங்ககிட்ட வந்த மனுஷங்களை வெளியே விடு, நாங்கள் அவங்கள பார்க்கணும், நாங்கள் அவங்களோடு கூட தவறான காரியங்கள் செய்யணும்னு சொல்லி கதவை தட்டும்போது அந்த வசனம் சொல்லுகிறது 19:22 பாருங்கள். அவங்க நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பேலியாளின் மக்களாகிய ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி பாருங்க வீட்டு கதவை தட்டி அவனை வெளியே விடுன்னு சொல்கிறாங்க. ஊர் ஜனங்கள்லாம் சூழ்ந்துக்கிட்டு இவன் சொல்கிறான் முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியை இழுத்துட்டு போயிட்டாங்க. அவளோடு பலாத்காரம் செய்து அவளை கொலை செய்து வாசலில் போட்டு விட்டார்கள். காலையில் அவளை எடுத்து கொண்டு போய் அந்த மனிதன் என்ன செய்தான், அவளை 12 துண்டுகளாக வெட்டி 12 கோத்திரங்களுக்கும் அனுப்பி, நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஊரோடு கூட சண்டை பண்ண வரலைன்னா உங்களுக்கும் ஆண்டவர் இப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகிறார். முழு இஸ்ரவேலும் கூடி வந்து விட்டார்கள் இந்த கிபியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண. நல்லா கவனிங்க, இது ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன் ஸ்பிரிட், இது விபச்சாரத்திற்கு அடுத்த பாவத்தை உடைய ஆவி. இந்த ஆவி என்ன செய்கிறது, முழு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் போர் செய்கிறது. வசனத்தை வாசிங்க, 20:21 வாசியுங்கள். 20:21. ஆனாலும் பென்யமீன் புத்திரர் 2000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி, கவனிங்க, ஒரு கோத்திரத்துக்கு விரோதமாய் 11 கோத்திரங்கள் வந்து நிற்கிறாங்க. 11 கோத்திரத்தில் இப்போ எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க, மொதல் நாள் 22,000 பேர் செத்து போய்விட்டார்கள். செக்ஷுவல் ஸ்பிரிட், இந்த குறிப்பிட்ட பாவத்தை உடைய அசுத்த ஆவி என்ன செய்யும்னா எவ்வளவு பெரிய பலவான்களையும் விழ தள்ளிவிடும். சிம்சோன் ஒரு பலவான், ஆனால் அவனை விழ தள்ளினது ஒரு விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 20:25 எழுதப்பட்டிருக்கிறது, பென்யமீன் கோத்திரத்தார் 18,000. ரெண்டாவது நாள் எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, 18,000. முதல் நாள் சண்டை போட போகிறாங்க, 22,000 பேர் செத்தாச்சு. ரெண்டாவது நாள் சண்டை போட போகிறாங்க, 18,000 பேர் லாஸ், மொத்தம் 40,000 பேர் செத்து போயிட்டாங்க. உடனே ஜனங்கள் எல்லாரும் சோர்ந்து போய் விட்டார்கள். கவனிங்கள், ஆண்டவர் பினகாஸ் என்கிற தேவ மனிதனை எழுப்புகிறார். தேவ மனிதன் சொல்லுகிறான், இந்த அசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் எப்படி போகணும்னா, இயேசு சொன்னார் ஒரு இடத்துல, இவ்வகையான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. அதே மாதிரி இங்கே பினகாஸ் சொல்லுகிறான், உபவாசம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுகிறான். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 26 எழுதப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கவனிங்களேன், அவர்கள் உபவாசம் பண்ணினார்கள். இந்த பான் அடிக்ஷன் மற்ற காரியங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் அடிக்டாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன், நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அங்கே 24 மணி நேரம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார்கள். மறுநாளிலே நீங்கள் வீட்டில் போய் படிச்சிங்கன்னா 26வது வசனத்திலிருந்து 48வது வசனம் வரைக்கும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். நிறைய நாள் உபவாசத்தில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருந்து எகிப்தில் யாராயிலும் சிறைச்சாலைக்கு போயிட்டா அவங்களுக்கு சாப்பாடு யார் தான் கொடுக்கணுமா? வீட்டுக்காரங்க தான் கொடுக்கணும். ஆனால் இவன் வீட்டுக்காரங்களோ தூரத்தில் இருக்கிறாங்க. அடிக்கடி அவன் உபவாசம் பண்ணியிருப்பான். தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் உபவாசம் பண்ணினான். எத்தனை நாள் உபவாசம் பண்ணினா? 10 நாள். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அடுத்து இன்னொரு இடத்துல தானியேல் 21 நாள் உபவாசம் பண்ணினான். 10 நாள் உபவாசம் பண்ணினான். 10 மடங்கு சமர்த்தராக விளங்கப்பட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். 3வது நம்முடைய ஆண்டவர் வெளியரங்கமான ஜெயத்தை தருவார். 6ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்கள். தானியேல் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியமோ எப்படி இருந்தது? ஜெயமாக இருந்தது. பாருங்கள், வெளியரங்கமான ஜெயம் வேணுமா? ப்ரைவேட்டாக உட்காந்து நீங்கள் உபவாசம் பண்ணணும். இன்றைக்கி நிறையா பேருக்கு வெளியரங்கமாக ஜெயம் வேண்டும், ஆனால் ப்ரைவேட்டாக உட்காந்து ஜெபிக்க மாட்டாங்க, ப்ரைவேட்டாக உட்காந்து உபவாசிக்க மாட்டாங்க. வெளியரங்கமாக மட்டும் நான் பெரிய ஆள் ஆகிடணும். தாவீது எப்படி வெளியரங்கமாக ஜெயித்தான் தெரியுமா? கவனிங்க, தாவீது கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முன்பாக தனிப்பட்ட வாழ்க்கையில் சிங்கங்களையும் கரடிகளையும் கொன்றான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கோலியாத்தை கொல்றது ஈஸி. ஒரு கவன்களில் ஒரு ஸ்லிங்கை வச்சு வேகமாக விட்டு ஜெயிச்சிடலாம். ஏன்னா ஆனால் சிங்கத்தை கொல்ல முடியாது. சிங்கத்தை கொல்ல முடியாது. நான் சொல்கிறது புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் தனியாக உட்கார்ந்து இருக்கும்போது, தனியாக வீட்டில் இருக்கும்போது, தனியாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில சிங்கங்கள் வந்து நிற்கும், சில கரடிகள் வந்து நிற்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கரடிகளை சிங்கங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கிருபைக்கு அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் என்றால் வெளியரங்கமாகவும் உங்களால் ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். சர்வீஸ் முடிஞ்ச உடனே குட்டி பிள்ளைங்களாம் என்னை பார்க்கணும். ஆராதனை முடிஞ்ச உடனே டேய் உட்கார் நில்லு, குட்டி பிள்ளைங்களாம் என்னை பார்த்துட்டு தான் போகணும். உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் இருக்குது. ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கண்களை மூடி எல்லோரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நான் இப்படி டிசைட் பண்ணியிருக்கிறேன், இன்னையிலிருந்து ஒரு 4 நாள் நாங்கள் உபவாசம் பண்ணலான்னு இருக்கிறேன். முடிந்தால் நீங்களும் எங்களோடு ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணிக்கலாம். தனியாக வந்து நாங்கள் இங்கே உட்காந்து ஜெபம் பண்ண இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பவுலே, ஆண்டவர் உன்னை அந்தரங்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். சகைவே, ஆண்டவர் உன்னை அந்தரங்கத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற ஆசைகளை, விருப்பங்களை பார்க்கிறார். உன்னுடைய எண்ணங்களை பார்க்கிறார். வெளியரங்கமாய் பலன் கொடுக்க இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு, வெட்டுக்கிளி இவைகள் பட்சித்த வருஷங்களின் பலனை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். மாறி மாறி ஏற்பட்ட நஷ்டங்களை மாற்ற என்னால் முடியும். மாறி மாறி ஏற்பட்ட வறுமைகளை மாற்ற என்னுடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். தனிப்பட்ட விதத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். குடும்பமாய்
உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். கணவன் மனைவியாக உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் வெளியரங்கமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க விரும்புகிறார். அப்படியே வலதுகரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உபவாசித்து ஜெபிக்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே, உபவாசித்து ஜெபிக்கிற கிருபைகளை எனக்கு தருவீராக, வெளியரங்கமான ஜெயத்தை தருவீராக, என் வியாதிகள் மாறுவதாக, என் வருத்தங்கள் மாறுவதாக, என் சுகவீனம் மறைவதாக. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடிமைப்பட்டிருக்கிற அந்த அடிமைத்தன ஆவிகள் விலகுவதாக. ஆண்டவரே அந்தரங்க காரியங்களில் அடிமைப்பட்டிருக்கிற அடிமைத்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஐயா. ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு வெளியரங்கமான விடுதலையை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்தரங்கத்தில் பார்க்கிற எங்கள் பிதாவே, எங்கள் ஜனங்களுக்கு இந்த மாதம் நீர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பீராக. ஆண்டவரே நீர் கொடுக்கிற பலனால் எங்கள் ஜனங்களை நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.